Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை வைகை ஆற்றில் இரண்டாவது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ள நிலையில் யானைகள் தரைப்பாலம் பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு உள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் நேரலையில் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன் வணக்கம். இந்த போக்குவரத்து மாற்றம் குறித்த விவரங்களை வழங்குங்க. வணக்கம் விக்னேஷ். நான் தற்போது இருக்கக்கூடிய பகுதி மதுரை அந்த வைகை ஆற்றின் யானைக்கல் தரைப்பாலம் பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கிறேன். இன்று இந்த வைகை ஆற்றில் இரண்டாவது நாளாக வெள்ளப்பெருக்கு என்பது சென்று கொண்டிருக்கிறது. வைகை ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டவாறு அந்த வெள்ளப்பெருக்கு என்பது போய்கொண்டிருப்பதன் காரணமாக இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் யானைக்கல் தரைப்பாலம் பகுதியில் அந்த முழுவதுமே இந்த தரைப்பாலம் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் நமது ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமார் காட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த வைகை அணை இருக்கக்கூடிய அந்த தேனி மாவட்டத்தில் அந்த வைகை ஆறு உருவாகக்கூடிய அந்த பகுதிகளில் வந்து தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக அதே போன்று முல்லை பெரியார் அணையிலிருந்தும் 1500 கனஅடி நீர் வந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. அந்த நீரும் வைகை ஆறுக்குத்தான் வருகிறது, வைகை அணைக்கு வருகிறது. அதே போன்று வைகை அணைக்கு வரக்கூடிய அந்த நீர்வரத்து பகுதிகளிலும் மழை பெய்வதன் காரணமாக வைகை அணைக்கு சுமார் 3500 கனஅடி தண்ணீர் தொடர்ந்து வரத்து என்பது வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அணை வந்து அந்த முழு கொள்ளளவை எட்டியதன் காரணமாக வரக்கூடிய அந்த தண்ணீரில் வந்து 3000 கனஅடி தண்ணீர் வந்து வைகை ஆற்றில் திறந்து விடப்படுகிறது. இப்போ இந்த திறந்து விடப்படக்கூடிய அந்த தண்ணீர் என்பது மதுரை வைகை ஆற்று பகுதியில் அந்த வெள்ளப்பெருக்காக சென்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம வந்து பார்த்து வருகிறோம். இந்த தரைப்பாலம் பகுதியில் நேற்றும் வந்து இந்த பகுதியில் வந்து அதிக அளவு தண்ணி தேங்கியிருந்தது. ஆனால் நேற்றை விட இன்று வந்து அதிக அளவு தண்ணி வந்து அந்த இந்த பகுதியில் வந்து தேங்கியிருக்கிறது. குறிப்பாக சுமார் 3 அடி முதல் அந்த தண்ணீர் வந்து 3 அடி வரை வந்து தண்ணி வந்து தேங்கியிருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் வந்து 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் சென்றால் தேவையற்ற அந்த வாகனங்கள் பழுதடையும், அதே போன்று மக்கள் உயிருக்கு அந்த ஆபத்தை ஏற்படுத்திவிடும் என்ற காரணத்திற்காக மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் உத்தரவின் பேரில் இந்த தரைப்பாலம் பகுதியில் குறிப்பாக இந்த அண்ணாமலை தேட்டர் செல்லக்கூடிய அந்த பகுதியும் வந்து இந்த வரக்கூடிய அந்த சாலை வந்து அடைக்கப்பட்டிருக்கிறது, போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று அந்த மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பகுதியிலிருந்து ஓப்புலா படித்துறை செல்லக்கூடிய அந்த பகுதியிலையும் இந்த தரைப்பாலத்திற்கு வரக்கூடிய இந்த வழி வந்து முற்றிலுமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. நான் நிற்கக்கூடிய இந்த பகுதிக்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய அந்த வைகையின் வடகரை பகுதியில் வந்து மீனாட்சி காலேஜ் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியிலும் அதே போன்று அந்த போக்குவரத்து என்பதை காவல்துறையினர் முற்றிலுமாக தடை செய்திருக்கிறார்கள். இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் இந்த வாகனங்கள் வந்து மாற்றுப்பாதையில் வந்து திருப்பிவிடப்படுகிறது. குறிப்பாக அந்த நெல்பேட்டை செல்லூர் பகுதிகளில் திருப்பிவிடப்படுகிறது. இதன் காரணமாக மதுரை மாநகரில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த வைகை ஆற்றில் வந்து அந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து முறையாக அந்த தூர்வாரி அந்த ஆகாய தாமரைகளை அகற்றாததன் காரணமாக இந்த வையாறு தற்போது இந்த காட்சிகளை கூட நம்ம பார்க்கலாம். இந்த தரைப்பாலத்தின் அருகே வந்து அந்த ஆகாய தாமரை அதிக அளவில் வந்து இருக்கிறது. அதனை வந்து முறையாக இந்த மாநகராட்சி நிர்வாகமும் மதுரை அந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் அகற்றாததன் அந்த விளைவே தான் இந்த தற்போது இந்த தண்ணீர் வந்து முழுமையாக இந்த தரைப்பாலம் பகுதியில் இந்த போக்குவரத்தை தடை செய்யும் அளவிற்கு செல்லக்கூடிய அந்த நிலை இருந்து வருகிறது. இந்த தூம்புகளும் வந்து முறையாக தூர்வாரப்படவில்லை. அதே போன்று அருகில் வந்து புதிய பாலம் ஒன்று கட்டப்பட்டு வருகிறது. அந்த புதிய பாலம் கட்டுவதன் காரணமாக இந்த தண்ணீர் செல்லக்கூடிய இந்த பாதைகளும் வந்து அடைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் தான் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் தொடர்ந்து இந்த மக்களின் வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஒலிபெருக்கி வாயிலாக தொடர்ந்து அந்த எச்சரிக்கைகளை விடுத்து வருகிறார்கள். குளிக்கவோ யாரும் இந்த வையாற்றுக்குள் இறங்கி குளிக்கவோ அதே போன்று துணி துவைக்கவோ இறங்க வேண்டாம் எனவும் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு இறக்க வேண்டாம் எனவும் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த பகுதியில் வந்து சர்மா ஒரு அண்ணாதுரை என்பவர் நம்மிடம் இருக்கிறார். அவரிடமே கேட்கலாம். இப்போ இந்த வைகை ஆற்றில் 3000 கனஅடி தண்ணி வந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் வந்து வெள்ளப்பெருக்கு இரண்டாவது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. ஆகாய தாமரைகள் ஆற்றப்படவில்லை, முறையாக வந்து வைகை ஆற்றை தூர்வாரப்படலை என்ற மாதிரி சொல்லுது. ஆனால் வந்து இது என்ன காரணம், எதனால வந்து இந்த மாவட்ட நிர்வாகம் இது போன்ற செயல்களை ஈடுபடுது? நீங்கள் அது சம்பந்தமாக என்ன சொல்ல வரீங்க? அதாவது இப்பொழுது வந்து வடகிழக்கு பருவமழை என்பது தொடர்ந்து பெய்து கொண்டே வருகிறது. அதுவும் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா அதிக அளவாக 90 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வைகை அணையிலிருந்து இன்றைக்கு 3000 கனஅடி அணைக்கு வந்து நீர் வரத்து என்பது 3500 கனஅடி வருது. அதில் 3000 கனஅடியே வைகை ஆற்றில் திறந்து விட்டுறார்கள். இன்றைக்கு இந்த சிம்மக்கல் யானைக்கல் பகுதி என்பது மிக முக்கியமான மதுரை மக்களுக்கு போக்குவரத்துக்கு முக்கியமான ஒரு பகுதியாகும். இந்த பகுதியில் இப்போதைக்கு என்ற ஒரு வாகனமும் செல்ல முடியாத அளவுக்கு அந்த வெள்ள நீர் என்பது செல்கிறது. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால் நம்மளுடைய மாவட்ட நிர்வாகம்
அதே நேரத்தில் மதுரை மாநகராட்சி நிர்வாகம், பொதுப்பணித்துறை நிர்வாகம், இன்னும் சொல்லப்போனால் நீர்வளத்துறை யாருமே வைகை ஆற்றை தூய்மைப்படுத்துவதோ சுத்தப்படுத்துவதோ கவனிப்பதோ தெரியாது. இந்த மாதிரி மழை நேரத்தில் வெள்ளம் வரும்போது மட்டும் 2-3 ஜேசிபியை கொண்டு இந்த ஆகாய தாமரைகளை அகற்றுவார்கள். இன்றைக்கு அது கூட நடக்கவில்லை. அதே நேரத்தில் வைகை ஆற்றில் பார்த்தோம் என்றால் எங்கு பார்த்தாலும் சீமக்கருவளையும் ஆகாய தாமரைகளும் தான் முளைத்துள்ளது. அதையெல்லாம் எப்படி திருக்குறள் சொல்லும்போது வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்தூறு போல கெடும் என்ற மாதிரி வர்றதுக்கு முன்னாடி எதையுமே நம்மளுடைய தமிழக அரசு, பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் யாருமே செய்கிறதே கிடையாது. வந்த பிறகு எதையாவது ஒரு சின்ன சின்ன பணிகளை செய்து முடித்து விடுவது. இப்பொழுது இந்த பாதை என்பது அடைக்கப்பட்டு இருக்கிற காரணத்தினால் பொது போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டுள்ளது. மதுரை மக்களுக்கு முக்கியமான இது ஒரு போக்குவரத்து சாலை பாதிக்கப்பட்டுள்ளது. இங்கு உள்ள ஆகாய தாமரையை தற்பொழுது வரை மாநகராட்சி நிர்வாகம், பொதுப்பணித்துறை யாருமே அப்புறப்படுத்தாமல் அப்படியே தேங்கி இருக்கிற காரணத்தினால் மழை நீர், வெள்ள நீர் என்பது கூடிக்கொண்டே வருகிறது இப்பொழுது பார்த்தோம் என்றால். ஆகையால் மாநகராட்சியும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதுரை மக்கள் சார்பிலும் எனது சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன். அண்ணாதுரை சமூக ஆர்வலர். கண்டிப்பாக விக்னேஷ், நீங்களே பார்த்துருக்கலாம், இந்த வைகையாற்று பகுதியில் அதிக அளவு இந்த தண்ணீர் தேங்கி இருக்கு. ஆனால் அந்த தண்ணிகளை வெளியேற்ற வேண்டிய அந்த பணிகளை ஈடுபட வேண்டிய மதுரை மாநகராட்சி நிர்வாகம் குறிப்பாக அந்த மோட்டாருக்கு டீசல், எரிபொருள் டீசல் இல்லைன்ற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லிட்டு அவங்க இந்த மழைநீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இருக்கிறாங்க. கடந்த 24 மணி நேரத்தில் மதுரை மாவட்டத்தில் பார்த்தோம் என்றால் அந்த மதுரை மாவட்டத்தில் மொத்தமாக 90 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது. இதில் அதிகபட்சமாக கல்லந்திரி பகுதியில் 8 சென்டிமீட்டர் மழையும் மழை என்பது பதிவாகிறது. இந்த நிலையில் மதுரை உசிலம்பட்டி பகுதியை சேர்ந்த ஒரு விவசாயி நம்மிடம் இருக்கிறாரு. இப்போ இந்த மதுரை உசிலம்பட்டி பகுதியில் அந்த 58 கால்வாய் பகுதிக்கு தண்ணீர் திறக்கணும் தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிறீங்க. அது சம்பந்தமாக போராட்டம் பண்ணிக்கிறீங்க. ஆனால் இப்போ 3000 கனஅடி தண்ணி நீர் வீணா வைகாட்டில் திறந்து அது கடலுக்கு போகுது. ஆனால் இது சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அதாவது 58 கிராம கால்வாய் திட்டம் பண்ணும்போது போராடி பெற்ற திட்டம், ஒரு திட்டம் 35 ஆண்டுகளில் போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி. ஆனால் அதில் தண்ணி திறந்து விடுறாங்கன்னா அதுக்கும் போராட்டம் நடத்த வேண்டியது இருக்குது. தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறோம். எங்களுக்கு தண்ணி தர மாட்டோம்ட்டாங்க. 58 கிராம கால்வாய் திட்டம் தண்ணி தர மாட்டோம்ங்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தா வெள்ளம் போகுது, மதுரையில் வெள்ளம் போகுது. 3000 கனஅடி தண்ணி அப்படியே கடலுக்கு அனுப்பிவிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பிரயோசனமும் இல்லாமல் எங்களுக்கு 58 கிராம கால்வாய் திட்டம் தண்ணி திறக்கக்கூடியது 310 கனஅடி தான். அது 150 தான் திறப்பாங்க. 150க்கு மேலே திறந்து அந்த கரையும் தாங்காது. ஆனால் 150 அடிக்கு அணைவடியை திறந்து விட எங்களுக்கு தண்ணி தரமாக இருக்குது இந்த தமிழக அரசாங்கம். ஆனால் இங்கே கடலுக்கு தண்ணி வேஸ்ட்டாக போது, இங்கே போக்குவரத்தும் பாதிச்சுக்கிட்டு இருக்கு. இதனால் விவசாயிகள் வயிற்றில் தான் இந்த அரசாங்கம் விவசாயிகள் வாழ்க்கையில் விலக்கேற்றி விடக்கூடாது, விவசாயி விட்டு வெளியேற்றணுன்ற சூழ்ச்சியில் செய்கிறாங்களா என்னன்னு தெரியாது. எங்களுக்கு 58 கிராம கால்வாய் திட்டத்தில் தண்ணியை திறக்கணும் என்று நாங்கள் பல கோரிக்கை வச்சு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு போராட்ட காலத்தில் நாங்கள் நிற்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கோம். கண்டிப்பாக விக்னேஷ், இந்த மதுரை உசிலம்பட்டி பகுதியை சேர்ந்த விவசாயி பேசின நம்மளே கேட்டிருக்கோம். இப்போ நாட்டின் முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய இந்த விவசாயத்திற்கு இந்த மாவட்ட நிர்வாகம், அரசும் தண்ணீர் திறக்க மறுத்து வரும் நிலையில் தான் தற்போது இந்த வைகை ஆற்றில் 3000 கனஅடி தண்ணீர் வீணாக கடலுக்கு திறந்து விடப்படுகிறது. முறையாக இந்த ஆறுகள் தூர்வாரப்படாததன் காரணமாகவும் இந்த ஆகாய தாமரைகளை அகற்றாததன் காரணமாகத்தான் இது போன்ற இந்த பாதிப்புகளை மதுரை மக்கள் சந்தித்து வர்றாங்க. மதுரையில் நேற்று ஒரே நாளில் மட்டும் சுமார் 12 மணி நேரங்களுக்கு மேலாக தொடர்ந்து மழை பெய்ததன் காரணமாக செல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில், தத்தநெறி, செல்லூர், சிம்மக்கல் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழைநீர் தேங்கி குடியிருப்புகளுக்குள் பூந்து குடியிருப்பு வாசிகள் மிகுந்த பாதிப்புகளை சந்தித்திருக்காங்க. அதே போல அதிக அளவில் சாலைகளில் தண்ணி தேங்கியதன் காரணமாக அதிகமான 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களும் பழுது அடைந்திருக்கிறது. நமது தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியின் காரணமாக மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த மழை நம்ம எந்தெந்த பகுதிகளில் செல்லூர் உள்ளிட்ட பகுதியில் அதிக அளவில் மழை பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, தண்ணி தேங்கியிருக்குன்னு சொல்லியிருந்தோமோ அந்த பகுதியெல்லாம் ஆய்வு செஞ்சிருந்தார். குறிப்பாக நாம் இந்த பகுதியை நேற்று தண்ணி தேங்கியிருக்கு, வாகன ஓட்டிகள் சிரமத்துக்குள்ளாகிறாங்கன்னு சொல்லி செய்தி வெளியிட்டிருந்தோம். அதன் அடிப்படையிலும் நம்ம தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியாக மதுரை மாவட்ட ஆட்சியர் நேற்று இந்த பகுதியில் ஆய்வு பண்ணாங்க. குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் 27 தாழ்வான பகுதிகள் இருப்பதாக கண்டறியப்பட்டிருப்பதாகவும், ஆனால் மாவட்ட ஆட்சியர் இந்த பகுதி பார்க்கும்போது ஏன் இந்த ஆகாய தாமரை அகற்றப்படாமல் இருக்குது, ஏன் இந்த பகுதியில் குப்பைகள் அதிகமாக இருக்குது, ஏன் மழை தொடங்குவதற்கு முன்னே இதுக்கான நடவடிக்கைகள் ஏன் எடுக்கலை அப்படின்ற மாதிரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் அவர்கள் கேட்டுக்கொண்டதையும் நம்ம அவங்க அதையும் நம்ம நேரடியாக பார்த்தோம். இந்த நிலையில் தான் இந்த வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு என்பது தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இனி வரும் நாட்களிலாவது இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மாநகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் இந்த இதுபோன்று இந்த மழைநீர் வீணாக கடலுக்கு செல்லாத வகையில் விவசாயத்திற்கும் அதே போன்று நீர் நிலையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. விக்னேஷ்.
விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.